கற்பகமே உன்னையோடு துணையாரம்மா கற்பகமே உனகல்வி துணையாரம்மா நீயே கவிதன போட்டு என்னை கண்பாரம்மா அம்மா கற்பகமே உனகல்வி துணையாரம்மா அற்புதமெல்லாம் நிகழும் அருள் தீரம் உடையவரே அற்புதமெல்லாம் நிகழ்த்து அருள் உடையவனே அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் தீரம் உடையவரே ஆனந்த வாழ்வுதனை அன்பர்க்கு அளிப்பவனே அமர்ந்தக்கு அளித்தவனே ஆனந்த வாழ்வுதனை அன்பர்க்கு அளிப்பவனே கற்பகமே உலகல்வி துணையாரம்மா அலைகடல் ஓரத்திலே அமர்ந்த மயிலையிலே அலைகடல் ஓரத்திலே அமர்ந்த மயிலையிலே கலைவடி வாய்ப்புகளும் திரு கோவிலிலே கலைவடிவா கலை கலை யாராவது கலைவடி வாய்ப்புகளும் திரு கோவிலிலே திரைவடி வாகுவென்று உலகம் காப்பவரே அம்மா அம்மா திலவடி வாடுதை உலகென காத்தவனே செம்பவல நீதி வல்லல் மகிழும் உமையவளின் செம்பவல நீதி வல்லல் மகிழும் உமையவளின் கற்பகமே உன்னையோடு துணையாரம்மா பெரும்பு கொண்ட பெரியோர்களே, பெருமதிப்பிற்குரிய தாய்மார்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் என தரும் விவசாய பெருங்குடி மக்களே மற்றும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களே மற்றும் இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொடுத்த நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு சகோதரர் அண்ணன் உஸ்லைமானவரம் போற்றக்கூடிய அண்ணன் எம் ராஜா அவர்களே மற்றும் இங்கே அழகான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொடுத்திருக்கின்ற நமது விஎம் சித்ரா ஒளிபெருக்கி இழைத்தார்களே மற்றும் இங்கே இந்த நாடகத்தை வலைதளத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் நேரில் வந்து நாடகத்தை பார்த்துடலாம். ஆனால் வெளிநாட்டில் உள்ள மக்கள்லாம் இந்த காட்சியை வந்து வலைதளத்தில் வந்து வெளிநாட்டில் உள்ள ரசிக பெருமக்களும் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட வகையில் உலகெல்லாம் இந்த நாடகங்களை பரப்பிக் கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரர்கள், இந்த யூடியூப் சேனல் உரிமையாளர்கள் மற்றும் உள்ளூர் வெளியூர் நாடக ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கதையின் நாயகன் என்ற முறையில் எனது கலைப்பணியை துவங்குகின்றேன். நாரதர் மிகவும் நல்லவர், நன்றி என்ற சொல்லுக்கு இலக்கணமானவர். நான் கூட நாரதரை தவறாக நினைத்து விட்டேன். அவரை ஏன் தவறாக நினைக்க வேண்டும்? அன்று அவர் தந்தையாகிய பிரம்மதேவனை தலையில் கொட்டி சிறை வைத்த காரணத்தினாலே என்னை இந்த இடத்திற்கு பழிவாங்குவதற்காகத்தான் அனுப்பியிருப்பார் என்று எண்ணி பார்த்தேன். ஆனால் இங்கு வந்து பார்த்த பிறகுதான் தெரிகின்றது இந்த இடம் எவ்வளவு சிறப்பிற்குரிய இடம் என்று. ஆஹா, எந்த ஒரு செயலும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் முதலில் தாய் தந்தையரை வணங்க வேண்டும். அதனால்தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்லி அழகான முறையில் பெரியவங்க சொல்லி வச்சாங்க. அந்த காரணத்தினாலே தாயை வணங்கி தகுதியான முறையில் நமது கலைப்பணியை துவங்கலாம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை எல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்ற உண்மை அல்லவோ. வெற்றி மீது வெற்றி
கண்டேன் இருக்க கண்டே உறங்காமல் விழுக்க கண்டேன் பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ வெற்றி நீர் வெற்றி வந்த என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை அன்னை சொந்தம் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும் அன்னை சிறந்து கண்ணீரெல்லாம் கண்ணீராகும் அன்னை சிந்தம் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும் ஆதி தரும் கனவுகள் எல்லாம் அவராதான் நினைவுகளாகும் ஆதி தரும் கனவுகள் எல்லாம் அவராதான் நினைவுகளாகும் அன்று தொட்டு நீ நினைத்த எண்ணம்மா அதை இன்று தொட்டு நான் முடிக்க வண்ணம் பாருமா வெற்றி மீது வெற்றி வந்து என்னை கேளும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் வணங்கி தகுதியான முறையில் நமது கலைப்பணியை துவங்கிவிட்டாலும் கூட நாரதர் இந்த இடத்தில் ஏதோ ஒரு சத்தம் வரும் என்று கூறினார். அதனால் சத்தம் வரும் திசையை நோக்கி உற்று நோக்கி பார்க்கலாமா? அடே அப்பா உள்ள பெரிய கூட்டமே கிடக்கும் போலயே. உள்ள பறவைகள் எதுவுமே தூங்கலையே. பரவாயில்ல. அதுல இரண்டு பெண்களுடைய ஓசை கேட்குது. அது நல்லா ஒரு கிளியை கத்துன மாதிரி சத்தம் கேட்குது. இன்னொரு எருமை கத்துன மாதிரி இன்னொரு சத்தம் கேட்குது. அது யார் குரல்? அந்த கத்துது பாத்தீங்களா? பால் கறக்கு நேரம் வந்துருச்சு, அதனால அது கத்துது. சரி, இருந்தாலும் பரவாயில்லை. ஆனாலும் சோ என்ற அற்புதமான கானத்தை பாடிக்கொண்டிருக்கின்றாள். அதில் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு பெண்களில் அமிர்தவள்ளி தென்பரங்குன்றத்தை தெய்வானையாக மனமுடித்து இந்த சுந்தரவள்ளியை கரம் பிடிக்க வேண்டிய கால நேரம் நெருங்கிவிட்டது. அந்த காரணத்தினாலே இடமோ வெள்ளிமலை சாரல். வெள்ளிமலை சாரலில் வள்ளி காக்கும் திணைச்சோலை. இப்பேற்பட்ட இடத்தை குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது அடடா, இப்பேற்பட்ட குறிஞ்சி நிலம் எங்கு பார்த்தாலும் புத்து குலுங்கும் பூஞ்சோலைகளும் பொங்கி வழியும் நீரோடிகளும் பாடி குழாவுகின்ற பறவைகளும் பாய்ந்தோடும் நதிகளும் பார்ப்பதற்கு இவ்வளவு அழகாக இருக்கின்றது. அடடா, சிதறி விழும் அருவியும் சில்லென்று வீசும் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றது. இப்பேற்பட்ட மகத்துவ பூமி பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும் என்று சற்று அதனால் வர்ணித்து பார்க்கலாம். தென்னகமாம் இந்த திருநாட்டு மேவியதோ கண்ணடத்து குடகுமலை தனிவயிற்றில் கருவாகி தலை காதிரியும் தாதையிடம் உருவாகி நீர்வீழ்ச்சி காணாதிருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரு நீண்ட வரலாறாய் வண்ணம் பாடியொரு வரத்தென்று தாளாட்டு கண்ணம் பாடி அணை கடந்து ஆறு தாண்டும் காவிரி பேர் பெற்று அகன்ற காவிரியாய் பின்னடைந்து கல்லணையில் கொள்ளிடத்து காணமிடமெல்லாம் தாவி பெருகி வந்து நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா தனி கருணை காவிரி போடமெங்கும் சீர்பெருக்கி பேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோருக்கும் பிள்ளையன நானும் பேச வந்த கண்மணி வந்தலே எங்கள் வாழ்வு இதயக்கனி எங்கள் இதயக்கனி எங்கள் இதயக்கனி நீங்க நல்லா இருக்கும் ஆறும் நேரன் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லா இருக்கும் ஆறும் நேரன் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறும் என்று நல்லவங்க எல்லாரும் நம்ம முன்னாலே எல்லா வகை எல்லாரும் நம்ம முன்னாலே என்று நல்லவங்க எல்லாரும் நம்ம முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குமுங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கும் ஆறு முன்னேறு நாட்டில் உள்ள ஏழைகளும் வாழ்வு முன்னேறு
சொன்னபடி கண்டு நம்மை கேளுங்க. நீங்க நல்லா இருக்க நாடு முன்னேறு, இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னேறு. பாடுபட்டு சேர்ந்த போதை கொடுக்கும் போது இன்பம், பாடும் ஏழை வளர்ந்த முகத்தை பார்க்கும் போது இன்பம். பாடுபட்டு சேர்ந்த போதை கொடுக்கும் போது பாடும் ஏழை வளர்ந்த முகத்தை பார்க்கும் போது ஆசையாலே வந்த துன்பம் துயரத்தில் பிள்ளை, ஆசையாலே வந்த துன்பம் துயரத்தில் பிள்ளை. நலமே இருக்கும் என்று அமைதி என்றும் இல்லை, அவதி என்றும் இல்லை. நீங்க நல்லா இருக்க நாடு முன்னேறு, இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னேறு. அமைதி நிலவும் நாடு முன்னேறு. நதியை போல நாமும் நடந்து பயிரவேன், கடலை போல இருந்த இதயம் இருந்திட வேண்டும். கடலை போல பிறந்த இதயம் இருந்திட வேணும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேணும். வாழும் வாழ்க்கை என்றும் இங்கே விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும். நீ நல்லா இருக்க நாடு முன்னேறு. நாட்டில் உள்ள என்று நல்லவங்க எல்லாம் நம்பும் நாளே, நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் நாளே. நீங்க நல்லா இருக்கும் நாடு முன்னேறு, இந்த நாட்டில் உள்ள வாழ்வு முன்னேறு. அருமையான இசைக்கலைஞர்கள், கொஞ்சம் ஏன் இப்படி எல்லா பேரும் இப்படி அமைதியாக உட்காந்துருக்கீங்க? இசைக்கலைஞர்களுக்காக அருமையான ஒளிபெருக்கினை அமைத்து கொடுத்த நம்ம பிஎம் சித்ரா ஒளிபெருக்கிட்டாருக்காக ஒரு கைதட்டி நல்லா பாராட்டு கொடுங்க பாப்பான். இருக்கிறது 4 பேர் தான் உட்காந்துருக்கீங்க. ஏன் இப்போ கைதட்ட சொல்லி நான் சோதிச்சு பார்த்தேன்னா, என்னைக்கு நம்ம மக்கள் கைதட்டி ஒரு கலையை ரசிக்க சோம்பேறித்தனம் பட்டாங்களோ அப்போதான் என்ன நடந்துச்சுன்னா, இந்திக்காரன் ஃபுல்லாக நம்ம நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம வேலையில் பூரா கொள்ளையடிக்க ஆரம்பிச்சான். இப்போ அந்த காலத்தில் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சு முடிச்சுட்டு காலையில் என்ன பண்ணுவாங்க, கலப்பையை தூக்கிக்கிட்டு வயக்காட்டுக்கு உழுக போவாங்க அந்த காலத்தில். இப்போ யாராவது ஏற்கலப்பையை தூக்கிட்டு வயக்காட்டுக்கு போய் உழுகுறோமா? காரணம் என்ன? சோம்பேறித்தனம் அதிகமாயிருச்சு. அதனால இயந்திரங்கள் பூரா நம்ம வேலையை பூரா பாதி இயந்திரங்கள் எடுத்துக்கிருச்சு, பாதி இந்திக்காரையும் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சொல்ல முடியாது, அடுத்த வருஷம் ராஜாவாட்டு ஒரு இந்திக்காரன் இந்த மேடைக்கு வந்தாலும் வரலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம நாடு போய்கிட்டு இருக்கு. அம்மா தாய்மார்கள்லாம் உட்காந்துருக்காங்க. வரும்போது கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. சரி இவ்வளவாச்சும் உட்காந்துருக்காங்களே, மக்கள்லாம் பனியில் நனைஞ்சிடக்கூடாதுன்றக்காக இந்த தகர கூட்டையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இறுதி வரைக்கும் இருந்து நாடகத்தை எல்லா பேரும் உட்காந்து பார்ப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் ராஜாவாட்டு வரும்போது வள்ளி நாயகம் அக்கா சொன்ன மாதிரி சம்பவ மகாதேவன் வந்து என்ன அம்போன்னு விட்டுட்டு பூரா பேரும் போயிட்டாங்க. இருக்கிறதுலேயும் பாதி பேர் தூங்குறாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே தூங்கிக்கிட்டாச்சு அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, அந்த மட்டும் பரவாயில்ல. இருந்தாலும் சோம்பேறித்தனம் வந்து நம்ம வாழ்க்கையில் அதிகமாக அதிகமாக நம்மளுடைய வேலையெல்லாம் பறி போய்கிட்டே இருக்குது. அதே உண்மை. இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து இன்னைக்கு நம்மளுடைய வேலைகளை பூரா கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்குது. அது நம்ம மக்களுக்கு இன்னும் அதை வந்து உணரலை. இருந்தாலும் கூட பரவாயில்லை, கைதட்டி அந்த ஒரிஜினல் நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதோ இந்த சந்தன சோலையில் செந்தமிழ் கவிபாடி அனுதினமும் ஆரோலம் சோ என்ற அற்புதமான கானத்தை பாடிக்கொண்டிருக்கின்றார் அந்த சுந்தரவள்ளி. ஆகா, சாரீரமே இவ்வளவு அழகாக இருந்தால் சரீரம் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று சற்று அந்த சுந்தரவள்ளியோட அழகை வர்ணித்து பார்த்தோம்.
மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ வேர்கள் வாடுகின்ற என் மனமோ நீ மூவேந்து வழிவந்த பெண்மகளோ நான்கு குணம் தேர்ந்தருவோ பெண்ணிடமோ அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ நீ மூவேந்த வழிவந்த பெண்மகளோ நீ மூவேந்த வழிவந்த பெண்மகளோ அதன் ஒளிதெல்லாம் பாய்ந்தது பார்வாண்டு அதன் ஒளிவெல்லாம் பாய்ந்தது பார்வாண்டில் கதி போலே கண்டாய் மன்னமுடும் அதன் ஒளிதாரே மலரும் அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ என்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ பனிமலையில் நனைந்ததென்ன மலர்விழிகள் உன்னை பார்க்கையிலே பேசிடுமோ கிளிமொழிகள் உன்னை பார்த்தது சேர்ந்திடுமோ கிளிமொழிகள் திருமணிகள் பார்த்ததல்ல ஒரு மொழிகள் திருக்கணிகள் காய்ந்ததல்ல ஒரு பொழிகள் அது இருந்த நவிய தவந்ததென்ன இன்னடியில் அது இருந்த நவிய தவந்ததென்ன இன்னடியில் நடியில் மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ இளலகைதான் நீ எழுதும் திருக்கரமோ அதன் எழுத்தோன்றும் நானும் உன்னுரையோ இளலகைதான் நீ எழுதும் திருக்கரமோ அதன் இடை தோன்றும் நானும் உன்னுரையோ இடத்தந்தால் நடப்பதெல்லாம் தொடக்கதையோ அது விளக்கு இருட்டில் வந்தால் முடிவுரையோ நான்கு குணம் தேர்ந்ததுவே என்னிடமோ அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ என்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ சந்தன சோலையில் செந்தமிழ் கவிபாடி அனைவரும் ஆளோலம் சோ என்ற அற்புதமான காலத்தை பாடிக்கொண்டிருக்கின்றாள் அந்த சுந்தரவள்ளி அப்பேற்பட்ட அழகான அந்த குமரிக்கு தங்க நகைகளை வாங்கி சூட்டணும்னு எனக்கும் ஆசைதான். இருந்தாலும் இன்னைக்கு தங்க வைக்கிற விலைக்கு நகை கடை பக்கம் நம்ம போக முடியுமா? இன்னைக்கு ஒரு பவுன் இல்ல இன்னைக்கு நகை விற்கிற விலைக்கு தங்க நகை கடை பக்கம் நம்ம போக முடியுமா? அந்த பக்கம் நம்ம நடந்து போனா கூட ஒரு மாதிரி பாக்குறேன். யார அந்த மாதிரி பாக்குறாங்க நம்மள. காரணம் என்னன்னா வெள்ளம் காது தங்கத்துடைய விலை அதிகமா போச்சு. அந்த அளவுக்கு ஏழை அடித்தட்டு மக்கள்லாம் இன்னைக்கு நகை வாங்குறது வந்து ஒரு கடலத்தான்ற மாதிரி. எவ்வளவு தங்கம் விலை வச்சாலும் சரி எதாவது சரி அந்த குருதேவன் அந்த டிரைவருக்கானே அவன் சுத்தி அலைஞ்சாலும் சரி சரி உலகத்துல இதுதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்கான். நான் அவனை என்ன சொல்ல, ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதன். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை. அந்த மாதிரி அவருக்கு அந்த மேல ஆசை. அதுக்கு என்ன பண்றது? இருக்க வரைக்கும் அனுஜ கடல் உள்வாங்க ஆண்டவன் இருக்கான். இவங்க மூலியமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி தங்க நகையை வாங்கி சுட்டலாம்னு நானும் ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப வைக்கிற விலைவாசிக்கு நம்ம அதனால வாங்க முடியாது. சரி
அந்த பெண்மகளுக்கு இந்த காட்டிலேயே இங்க பூக்கக்கூடிய பூக்கள் மல்லிகை, முல்லை, ரோஜா, இருவாச்சி போன்ற மலர்களை கொண்டு பாமாலையாக பூமாலையை சூட்டினால் எப்படி இருக்கும் என்று சற்று கற்பனை செய்து பார்த்தார். பாட்டு பீசி போடு கையில் கவிதை